ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபிக்மா ஃபைல்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் கொடுக்காம வெறும் கேன் வியூ அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் கொடுத்து ஷேர் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து எடிட்டபிளாக மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யாராவது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஷேர் பண்ணும்போது இங்கே கேன் வியூன்ற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டபிள் ஆக்சஸ் இருக்காது. உங்களால் வந்து இதை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். பட் வந்து இதோட டெக்ஸ்ட் என்ன மாதிரி இருக்கு, இதோட கலர்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வேணா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணா இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டபிள் ஆக்சஸ் எதுவுமே வந்து இருக்காது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வியூ மட்டும் கொடுத்துருக்க இந்த ஃபிக்மா ஃபைலை வந்து எடிட்டபிளாக மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிக்மா ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ண அந்த ஃபிக்மா ஃபைலோட உள்ள இருக்க அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேமை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C எழுதி காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கிரியேட் பண்ண புது ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி பண்ண ஃப்ரேமை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்க ஃப்ரேம் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடச்சிரும். இப்போ வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டபிளாக இருக்கும். ரைட் சைடில் காட்டுதா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து இப்போ எடிட்டபிளாக மாறிடும். நீங்கள் இப்போ இதை எப்படி வேணாலும் எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் தனியாக காமிச்சிடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வியூ ஒன்லி ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ஃபைலை வந்து தனியாக எடுத்து வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அவங்களுக்கு எடிட்டபிள் ஆக்சஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கணுன்ற அவசியம் இருக்காது. கண்டிப்பாக ஃபிக்மா யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.